திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை என புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, விரிவான தகவல் என்ன? நிச்சயமாக திருப்பூர் மாநகருக்குட்பட்ட பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி. இவரது மகள் பிரீத்தி. இவருக்கும் ஈரோடு மாவட்ட பஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சத்தீஸ்வர் என்பவருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருமணமானது நடந்துள்ளது. இந்த திருமணத்தின் போது மணமகன் வீட்டாருக்கு சுமார் 120 பவுன் நகையும் 25 லட்சம் ரொக்கம் பணமாகவும் ஒரு இனோவா கார் என வரதட்சணையாக பெண் வீட்டார் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெண் வீட்டார் தரப்பில் சுமார் ஒரு பூர்வீக சொத்து ஆனது விற்பனைக்கு வந்த நிலையில் இதன் மதிப்பு 5 லட்சத்திற்குமாக இருந்துள்ளது. இதனை அறிந்த மணமகன் வீட்டார் அந்த பணத்தை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெண்ணை கொடுமைப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வரதட்சணை கொடுமையானது அங்கு நடந்துள்ளது. இதன் காரணமாக தாய் வீட்டிற்கு அந்த பெண் வெளியேறியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக அதிக மன உளைச்சலில் அந்த பிரீத்தியானது இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அவரது தாயார் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் வீட்டில் தூக்கிட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் அவரது உடலை மீட்ட நல்லூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இன்று அந்த பெண்ணின் உடலானது உடற்கூறு ஆய்வானது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. அங்கு இந்த நிலையில் உடுமலையில் கொலை செய்யப்பட்ட காவலரின் உடலை பார்ப்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு வந்த திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்ட பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் கணவர் குடும்பத்தார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவினாசியில் ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தையே பரபரப்பாக இருக்கும் சூழலில் தற்பொழுது மீண்டும் திருப்பூரிலேயே இதே போல் வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் இறந்துள்ள சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.